4 பேருக்கு முன்னாடி யாராவது அவமானப்படுத்திட்டா, உடனே பழிக்கு பழி வாங்கணும், அவங்கள கீழ தள்ளணும் அப்படின்னு தோணும். ஆனா உண்மையாலுமே மாஸ் வெற்றி அப்படிங்கிறது எது தெரியுமா? அவங்கள எதிர்த்து சண்டை போடுறது இல்ல. அமைதியா இருந்து சாதனைய காட்டுறதுல தான் இருக்கு. எம்ஜிஆர் அவர்களோட வாழ்க்கையில செஞ்ச இந்த ஒரு விஷயம் இன்னைக்கும் மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? 1958ல நாடோடி மன்னன் படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் முதல் முதலா டைரக்ட் பண்ணி தயாரிச்ச படம். ஒரு சீன் ரொம்ப பர்ஃபெக்ட்டா வரணும்னு திரும்ப திரும்ப ரீடேக் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த படத்தோட ஹீரோயின் பானுமதி அம்மா. அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. சுத்தி நூத்துக்கணக்கான ஆளுங்க நிக்கிறாங்க. எல்லார் முன்னாடியும் பானுமதி அவர்கள் சத்தமா கூப்பிடுறாங்க. மிஸ்டர் ராமச்சந்திரன் அப்படின்னு. கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது எம்ஜிஆர் அவர்களே பேர் சொன்ன ஒரே ஆள் அப்படிங்கிற நடிகை அப்படின்னா அது இவங்கதான் அப்படின்னு. அந்த சீன் தாங்க இது. எம்ஜிஆர் அவர்கள் ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாரு. பானுமதி அவர்களும் படபடன்னு புரிஞ்சு தள்ளுறாங்க. ஒரு ஷாட்டை எத்தனை தடவை எடுப்பீங்க? நீங்க என்ன எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. நீங்களே டைரக்டர், நீங்களே ப்ரொடியூசர் அப்படிங்கறதால எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்றாங்க. ஒழுங்கா வேற டைரக்டரை போடுங்க. எனக்கு மூடி போச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் எம்ஜிஆர் அவர்களை பயங்கரமா அவமானப்படுத்திட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த சூழ்நிலையில எம்ஜிஆர் அவர்கள் ஆத்திரப்படல, கத்தல, சண்டை போடல, அமைதியா உட்கார்ந்து யோசிச்சாரு. பானுமதி அவர்களோட கேரக்டரை பாதியிலேயே முடிச்சுட்டு சரோஜா தேவி அவர்களோட சரோஜா தேவி அவர்களை ஹீரோயின் ஆக்கி நாடோடி மன்னன் படத்தையும் மாபெரும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்கினாரு. தன்னை அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தின பானுமதி அவர்களை எம்ஜிஆர் பழி வாங்கினாரா அப்படின்னா 25 வருஷம் ஆச்சு. எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனாரு. தமிழ்நாடு அரசு இசை கல்லூரிக்கு யாரு பிரின்சிபலா போடுறதுன்னு ஆபீசர்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருக்கப்ப எம்ஜிஆர் அவர்கள் அத்தனை பேரோட பேரையும் அடிச்சுட்டு ஒரே பேர் எழுதுறாங்க, பானுமதி ராமகிருஷ்ணா அப்படின்னு. அது மட்டும் இல்லாம 1983ல அவங்களுக்கு கலைமாமணி விருதும் கொடுத்து கௌரவிக்கிறாங்க. தன்னை அவமானப்படுத்தியவர்கள்னு பார்க்காம அவங்களோட திறமையை மட்டும் மதிச்சு அந்த உயரிய பதவியை கொடுத்திருக்காங்க. இது ஒரு திருக்குறள் கூட அழகா இருக்கு. "பொறுத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தாருக்கு பொன்று துணையும் புகழ்." நம்மள காயப்படுத்தினவங்கள உடனே பழி வாங்கினா அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த சந்தோஷம். ஆனா அதை கண்டுக்காம பொறுமையா இருந்து சாதனை பண்ணா இந்த உலகமே உள்ள வரை நம்ம புகழ் நிலைச்சிருக்கும். உங்களை யாராவது அவமானப்படுத்தினாங்கன்னா டென்ஷன் ஆகாதீங்க. அமைதியா உங்க வேலையை பாருங்க. உங்க வெற்றி அவங்க முகத்துல அரைஞ்ச மாதிரி இருக்கட்டும். தேங்க்யூ.